அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? திமுகல இருந்து ஒரு தனியாக ஒரு பட்ஜெட்டே ஒதுக்கியிருக்காங்க. எதுக்குன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிர்வாகிகளை விலைக்கு திமுகவில் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக. ஆனால் அப்படி நாம் தமிழர் கட்சியில் நிர்வாகிகளை சேர்த்தாலும் அது சீமானவர்களை எந்த வகையிலும் பாதிக்காது அப்படிங்கிறதுக்கு ஊடகவியலாளர் மாரிதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது குறித்து நாம் அந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் சார். இன்னும் ஏதோ பட்ஜெட் ஒதுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. என்ன பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க? நீங்கள் தொடர்ச்சியாக ஊடகங்களில் பார்க்கறதுனால உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் சரியான கால இடைவெளி விட்டு நாம் தமிழர் குறித்தான ஒரு செய்தி வெளியாகும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சியில் தான் அந்த செய்தி முதல்ல வெளியாகும். இந்த மாதிரி இந்த பொறுப்பாளர் நிர்வாகி விலகிட்டாரு, இந்த மாதிரி இந்த நிர்வாகி விலகி திமுக சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வெளியாகிறத இந்த மாவட்டம் காலி அந்த வட்டம் காலின்னா நம்ம செய்திகளை பார்த்துருப்போம். அப்புறம் இது வந்து தற்செயலாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி பிம்பத்தை கட்டமைப்பதற்கு ஊடகங்கள் விரும்பினாலும் ஆனால் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணக்கூடிய பாமர மக்களுக்கும் தெரியும் இது திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு. அது என்ன ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய நாம் தமிழரை காலி செய்வதற்கு போடப்பட்டுள்ள ஒரு திட்டம். அதுல என்ன அப்படின்னா ஒரு 25 கோடி ரூபாய் வரைக்கும் இதுல பட்ஜெட் வந்து ஒதுக்கி இருக்காங்களாமா. அந்த சூழலை திமுக சரியா பயன்படுத்து. திமுக தூக்கி வச்சக்கூடிய 25 கோடி அவங்களுக்கு ஒரு காசே கிடையாது. 25 கோடி தூக்கி வச்சு ஆளுக்கு ஒரு 25 லட்சம் கொடுத்தா அவங்க வாழ்க்கையில முதலாவது அரசியல் கட்சி விட்டு வெளியே வந்துட்டோம். 25 கோடி ரூபாய் நாம் தமிழர்ல இருந்து நபர்களை இங்கே விலைக்கு வாங்குவதற்கு ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் ஒருத்தங்க இருக்காங்க நாம் தமிழர்னா அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை 25 லட்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே நீங்க மாநில பொறுப்பாக இருந்தீங்கன்னா அதை விட அதிகம், இல்லை அதை விட கொஞ்சம் குறைவான பொறுப்புனா 15 லட்சம், கிளை அளவிலான ஒரு பொறுப்புனா கூட 2 லட்சம் ரூபாய் கொடுத்து ஆட்களை திமுகவிற்கு வாங்குறதுக்கு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அது இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பாளர்களாக போய் திமுக இணையும் போது அவர்கள் நாம் தமிழுக்கு எதிரான செய்திகளை வந்து மக்கள் சொல்கிற மாதிரி ஒரு பேட்டி ஒன்று எடுக்கிறாங்க. அதை முன்னணி ஊடகங்களில் செய்தியாகவும் ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அதுக்கு தனி பட்ஜெட் கட்சியினரை வந்து இங்கே கொண்டு வரதுக்கு மட்டும்தான் இவர்கள் சொல்கிற இத்தனை கோடிகள். அப்புறம் அதை வந்து ஊடகங்களில் போட்டு செய்தியாக்கி நாம் தமிழுக்கு எதிரான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது அப்படிங்கிறது தனி. இதுதான் ஒரு செயல் திட்டமாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மாரிதாஸ் அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து முக்கிய பொறுப்பாளர் வந்து விலகி செல்வது, திமுக அதிமுக இணைவது வந்து வாதிக்கையாக தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் அந்த கட்சியை வந்து எந்த விதத்திலையும் பாதித்ததில்லை. திமுக இது 25 கோடி செலவு பண்ணி அவங்க பொறுப்பாளர் நாம் தமிழரோட பொறுப்பாளர்களை வாங்கினா மட்டும் கட்சியை வந்து அது வீழ்த்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறது எங்கே எடுப்படுமா? இல்லை, இதற்கும் மாரிதாஸ் அவர்கள் தெளிவாக ஒரு பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இது எந்த விதத்திலையும் பாதிக்காது. ஒரு விஷயத்தை உறுதியா சொல்ல முடியும். சீமான் அவர்கள் உருவாக்கிய அந்த கருத்தியல் இருக்கு இல்லையா, தமிழ் தேசியம் தன் மண் சார்ந்த உருவாக்கின ஒரு கருத்தியல், அந்த கருத்தியலை இப்படியான நபர்கள் விலகிறது மூலமோ இல்லாட்டி சீமான் அவர்களை தொடர்ந்து அலைய வைக்கிற மூலமோ உடைக்கிற முடியாது. ஏன்னா கடந்த காலத்திலையும் பாதிக்கல நீங்க சொன்னது மாதிரி. அதனால இது வந்து திமுகவோட முயற்சிகளே வந்து இது வீணாக தான் போக போகுதுங்கிறது தான் அவருடைய கருத்து. காரணம் என்ன அப்படின்னா ஒரு நிர்வாகி வந்து விலகி போறாங்க அப்படின்னா அந்த நிர்வாகிகள் விலகுவதற்கான காரணம் அப்படிங்கிறது இங்கே எதுவுமே பெரிய மாற்றம்லாம் அடையலை. இப்போ சீமான் அவர்கள் தமிழ் தேசிய கருத்தியல் பேசி கட்சியில் ஆட்களை சேர்த்து விட்டு திடீர்னு நாளைக்கு வந்து இந்தி தேசியம் பேசுறாரு இல்லை திராவிடம் பேசுறாரு அப்படின்னா இவர்கள் வெளியே போகும்போது அந்த ஆதரவாளர்களும் கூட சேர்ந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே அது மாதிரியான ஒரு கருத்தியல் மாற்றமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்தாந்த ரீதியில் ஒரு சிக்கலோ இங்கே பெருசாக இல்லை. அவர்கள் வந்து தனிப்பட்ட ரீதியில் அவர்கள் சிக்கல்கள் மூலமாகவோ இல்லை வேறு சில பிரச்சனைகள் மூலமாக வெளியே போகிறாங்க அப்படிங்கும்போது அது கட்சியை பாதிக்காது அப்படிங்கிறதான் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் சீமான் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து இங்கே சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு இமேஜ் இருக்குது இல்லைங்களா, நாம் தமிழர் கட்சிக்காக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சிக்கான அந்த வாக்கு வங்கிக்கு அவர்கள் செய்த விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அவ்வளவு சாதாரணமாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட முடியாது அப்படிங்கிறதான் மாரிதாஸ் அவர்கள் சொல்கிற கருத்தும் கூட. இதுக்கு சீமான் அவர்களே சமீபத்தில் ஒரு பதிலடி கொடுத்திருந்தார். எனக்கு அப்புறம் யார் தலைவர்ன்றதுல தான் அவங்களுக்கு போட்டியே, அதனால தான் கட்சியை விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் சீமான் அவர்கள் மேலோட்டமாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். ஆனால் இதற்கு பின்னாடி திமுக 25 கோடி பட்ஜெட் ஒதுக்கி இந்த மாதிரியான வேலைகளை வந்து செய்யறது வந்து கட்சியை வந்து சரி சீமானையும் அவர்களை வீழ்த்தி விடலாம்ன்ற அவங்க எண்ணம் வந்து நிறைவேறாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சும் போச்சு. அப்படின்னு திமுக ஏன் இந்த மாதிரி வீண் முயற்சிகள்லாம் எடுத்துகிட்டே வருது? இல்லை, இது அவர்களுடைய சைடில் வந்து இப்போ பெரியாரோட இமேஜ் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணி விட்டார் சீமானே சொல்லலாம். ஏன்னா திமுக வந்து ஒரு பெரியாரை மிகப்பெரிய இமேஜாக கட்டமைத்து அவரை வைத்து அரசியல் நகர்வுகளை செய்து கொண்டிருந்தாங்க. பெரியார் மண் திராவிட மாடல் அப்படிங்கிறதுலாம். அப்போ சீமான் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா சமீபத்தில் பெரியார் அவர்களே கையில் எடுக்கிறாங்க. பெரியார் அவர்கள் மீது நீங்களாம் பிம்பம் கட்டமைச்சிருக்கீங்க, அவர் பேசுனது என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சில அரசியலாக முன்னெடுக்கிறார். அப்போ இந்த விஷயத்தில் திமுகவுக்கு வந்த டேமேஜை ஈடு செய்வதற்காக திமுக ஆனது நாம் தமிழர் கட்சி மேலே இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இதற்கு இன்னொரு விஷயமா இருக்குது.
இப்போ சமீபத்தில் விலகிய ஒரு சில நிர்வாகி வந்து பெரியாரை குறித்து சீமான் அவர்கள் இழிவாக பேசிட்டார், அதனால தான் நாங்கள் கட்சியிலேருந்து வெளியேறோம் அப்படின்னு ஒரு காரணத்தை அதிகம் நம்ம பார்த்துருப்போம். சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு எங்கேயோ இருந்த ஒரு இயக்குனர் வந்து பெரியாருக்கு எதிராக பேசிட்டாரு, இனிமேல் நல்லா பொறுமையாக இருக்க முடியாது, இந்த புகைப்படம் எடிட்டட் அப்படின்னு அவுட் ஆஃப் த பாக்ஸாக திடீர்னு எங்கேயோ இருந்து கிளம்பி வந்து சில பேர் வைக்கக்கூடிய விமர்சனங்களையும் நம்ம வெளியே இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம். என்னதான் ஆரம்ப காலத்தில் சீமானவர் வந்து பெரியாரை வந்து போற்றி பேசியிருந்தாலும் காலங்கள் மாற மாற கடந்த ஒரு 4-5 வருடங்களாக வந்து பெரியாரை வந்து நாம் தமிழர் எந்த ஒரு இடத்துலையும் வந்து தூக்கு பிடித்தே கிடையாது. இந்த 4-5 வருடங்களாக வந்து உங்களுக்கு பெரியார் மீதான எனக்கும் சீமானுக்கும் முரண்பாடு இருக்குது பெரியார் விஷயத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்வாகிகள் அப்பயே விலகாமல் தற்போது அந்த விஷயம் ஊடகங்கள் மத்தியில் பெருசாக பேசும்போது விலகுவது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக தானே இருக்குது. இல்லை, இது என்னன்னா இப்போ தூக்கி பிடிக்கல, முதல்ல தூக்கி பிடிக்க வேண்டிய தலைவராக பெரியார் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத ரொம்ப காலமாகவே சீமான் அவர்கள் சொல்லிட்டாங்க. குறிப்பாக என்னுடைய தலைவன் அப்படிங்கிறவங்க வேற, என்னோட வழிகாட்டிகள் அப்படிங்கிறது வேற. ஆரம்ப காலத்திலேருந்தே வழிகாட்டி அப்படிங்கிற இடத்துல தான் பெரியார்கள் வச்சுருந்தாங்க. தூக்கி பிடிக்கிறதுக்கோ பெரியாரினுடைய பாதையில் நாங்கள் பயணிக்கிறோன்னு சொல்கிற இடத்துலையோ நாம் தமிழர் கட்சி என்றைக்குமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பெரியார் அவருடைய கருத்துக்களை நல்ல விஷயம் நீங்கள் சொல்லக்கூடியதை நடைமுறைப்படுத்துறது நாங்களாக தான் இருக்கோம்னு சொல்லி தான் திமுக கேள்வி கேட்பாங்க. நீங்கள் பெரியாரை பேசுகிறீங்க, பெரியார் பேசுனதை பேசுகிறீங்களா, அதை நாங்கள் தான் செய்கிறோம். ஏன்னா பெண் உரிமை அப்படிங்கிற விஷயத்தில், பெண்களுக்கு சம உரிமை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நாங்கள் தான் பண்ணுறோம். அதனால் பெரியாரை பற்றி நீங்கள் பேசுவதற்கு தகுதி இல்லைன்னு திமுகவை சுட்டி காட்டி பேசுவாங்களே தவிர பெரியார் அவர்களே பெரிய நீங்கள் சொன்ன மாதிரி கொண்டாடலாம் இல்லை. அதையும் தாண்டி விமர்சிக்க வேண்டிய இடத்துக்கு வர்றது ஏன் அப்படின்றதுக்கும் நாம் தமிழரே தெளிவாக ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. நாங்கள் மறுபடிப்பு செய்கிறோம், நாங்கள் வந்து மறுபடியும் பெரியாரை வந்து என்ன பண்ணுறோம், ஆராய்ச்சி பண்ணுறோம். இவர் உண்மையிலேயே இவர்கள் கட்டமைக்கிற மாதிரியான ஒரு பெரிய தலைவர் தானா, இல்லை இப்போ சீமான் சொல்லாரு இல்லைங்களா, உரிக்க இவ்வளோ ஒன்றுமே இல்லைங்க, வெறும் வெங்காயம் மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி அவர்கள் ஒரு நகைச்சுவையாக சொன்னாலும் சொல்ல வர விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருத்தியல் ரீதியாக நாம் அவர்களை பின்தொடர்வதற்கோ இல்லை ஒரு வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்வதற்கோ கூட அவர் வந்து அவருடைய கொண்ட கொள்கையில் உறுதியாக இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி வந்திருக்கக்கூடிய கொள்கை நிலைப்பாடாக இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த 25 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க, பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க இந்த சீமான் அவர்கள் கட்சியில் இருந்து ஆட்களை கூப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த பயம் வந்து இவ்வளோ பெருசாக வெடிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். பெரியாரை பேசிட்டு பெரியார் மண்ணில் வந்து நாம் தமிழர் வந்து மன்னிக்கவும் சொல்லிட்டு திமுக வந்து மார்த்தட்டிக்கு வந்து அந்த வேலையில் வந்து கிட்டத்தட்ட 24,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வந்து பெற்றிருந்தது. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிடியாக தான் விழுந்திருந்தது. இதற்கு மேலேயும் சீமான் அவர்களை வந்து வளர விட்டார், இல்லை சீமான் அவர்களை வந்து சும்மா விட்டார். 2026 தேர்தலில் நமக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரெட்டாக வந்து சீமான் வந்து அமைஞ்சிருவார் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் சீமான் அவர்கள் கட்சியை வந்து மொத்தமாக முதித்து விடணுன்ற ஒரு நோக்கோடு தான் இந்த விஷயம் வந்து செயல்படுறதாகவும் பார்க்கப்படுது. நிச்சயமா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வாக்குகள் வந்து அதிகரிச்சு அப்படிங்கும்போது இப்போ பெரியாருக்கு எதிரான அரசியல் இங்கே ஈடுபடுதுங்கிறதே அவர்களால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக மாறிடும். இப்போ திமுகவிற்கு கருத்தியல் ரீதியான ஒரு எதிரியாக களத்தில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருப்பாங்களோங்கிற ஒரு பயமும் அவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் அப்படிங்கிறது பணம் அதிகப்படியாக இருக்குது. ஸோ அதை வைத்து நாம் தமிழர் கட்சியில் முடிஞ்ச அளவுக்கு பலகீனப்படுத்துவோம், முடிஞ்ச அளவுக்கு நபர்களை வெளியே கொண்டு வருவோம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய முயற்சியாக இருக்குது. சரண், இப்போ நாம் தமிழர் கட்சியிலிருந்து மாநில நிர்வாகிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும், இவர்கள்லாம் வெளியே போகிறாங்கன்ற செய்திகள்லாம் முன்னணி ஊடகங்களில் வெளியே வருது இல்லை. இப்போ இதை பார்க்கும்போது மக்கள் இதை எப்படி எடுத்துப்பாங்க சரண்? இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் வந்து மாநில நிர்வாகிகள் முக்கிய பொறுப்பாளர் வந்து வெளியே போகும்போது அது மக்களுக்கு வந்து ஒரு பெரும் அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே போகிறாங்க, சீமான் வந்து சர்வாதிகாரியாக தான் செயல்படுறாரா, அவங்க கட்சியிலே அவருக்கு வந்து இவ்வளோ எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸ் தான் முதல் ஆரம்ப காலத்தில் வந்து வெளியே வந்தது. அதற்கப்புறம் அவர்கள் போய் சேர்ந்த இடத்தை பார்க்கும்போது இவர்கள் வந்து இரு திராவிட கட்சிகளில் போய் சேர்ந்தவனே ஓகே மக்களுக்கு வந்து என்ன புரிதல் ஏற்பட்டதுன்னா, ஓகே இவர்கள் திராவிட கட்சிக்கு போகிறாங்க, அப்போ சத்தியமாக இவங்க வந்து தமிழ் தேசிய அரசியலில் வந்து முரண்பாடோட வெளியே போகல, வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் சீமான் அவர்களையும் நாம் தமிழர் விட்டு வெளியே போயிருக்காங்கன்ற ஒரு செய்தி வந்து மக்கள் இதை வந்து தெளிவாக தெரிஞ்சுது. அதற்கு பின் முக்கிய நிர்வாகிகள் வந்து வெளியே போகிறது மக்களிடம் எந்தவித அதிருப்தியும் ஏற்படுத்தவில்லை. சீமான் அவர்களும் ஓப்பனாக சொல்லிட்டேன், நான் சர்வாதிகாரியாக தான் செயல்படுவேன், ஒற்றை தலைமையில் கட்சி இருந்தால் தான் இந்த கொள்கையை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று அவரோட கருத்தையும் வந்து மக்கள் ஏற்றுக்க தான் ஆரம்பித்தாங்க. ஸோ நிர்வாகிகள் வெளியே போகிறதுன்றது இது வரைக்கும் 2016 முதல் தேர்தலில் வந்ததுலேருந்து இப்போ முடிஞ்ச 2025 இடைத்தேர்தல் வரைக்கும் வாக்கு வங்கி வந்து உயர்ந்துட்டே தான் இருக்கே தவிர்த்து எந்த விதத்திலையும் வந்து குறையும் இல்லை. ஸோ நிர்வாகிகள் வெளியே போகிறதுன்றது வந்து இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தலைன்றது தான் மக்களோட அந்த வாக்குப்பதிவிலேருந்து நமக்கு தெரியுது. இப்போ இதை மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. மேலும் இதில் கூடுதலாக கவனிக்க வேண்டியது, இப்போ திமுக அப்படி ஒரு ஆஃபர் ஒன்று பண்ணுறாங்க, இந்த மாதிரி பணம் கொடுத்து வாங்குறாங்க அப்படிங்கும்போது அதை வந்து வாங்கி கொண்டு கட்சியில் இணைகிற அளவிற்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வந்து வீக்காக இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சில பேர் எழுப்புறாங்க. அதற்கு என்ன சொல்கிறீங்க சார்? இப்போ நாம் தமிழரில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை வந்து திமுக காசு கொடுத்து வாங்குறது 25 கோடி பட்ஜெட் அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் தமிழ் தேசிய கருத்தியலை கொண்டு தான் வந்து நாம் தமிழரில் வந்து பயணிக்கிறாங்க, தனது வேலையை வந்து நாம் தமிழருக்கு வந்து செய்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது.
இப்போ திமுக இப்படி ஒரு ஆஃபர் வைக்குதுன்னொடனே சரி ஓகே நம்ம வந்து நாம் தமிழரை விட்டு விலகிடலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வீக்காக தான் இருக்காங்களா? இல்லை, இது என்ன விஷயம் அப்படின்னா அவர்கள் வந்து பொருளாதார ரீதியாக உண்மையிலே வீக்காக தான் இருப்பாங்க. அதில் வந்து மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ நீங்கள் திமுக இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளரும் நாம் தமிழர் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளரும் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளாதார ரீதியாக அவர்கள் ஒன்றே கிடையாது. இப்போ நீங்கள் கருத்தியல் ரீதியாக ஒரு மேடை பேச்சாக இருக்கட்டும், இல்லை அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் அவர்கள் மேலோங்கி இருப்பாங்க. அதில் நம்ம எந்த விதமான செகண்ட் தாட்டே நமக்கு வேண்டாம். ஆனால் பொருளாதார ரீதியாக அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறதே நம்ம பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நீங்கள் பிற கட்சியில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இனோவா கிறிஸ்டா காரில் போவாங்க, அவர்கள் வீடே ஒரு பெரிய மாளிகை மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா அவர்கள் கீழே எம்எல்ஏக்கள் இருப்பாங்க, அவ்வளோ பேர் அவங்க மேனேஜ் பண்ணணும். கிட்டத்தட்ட அவர்கள் வந்து ஒரு குறுநில மன்னர்கள் போல இருப்பாங்கன்னே நம்ம சொல்லலாம். பிற கட்சிகளில் அதிமுக திமுக போன்ற அந்த மாதிரியான ஒரு பிரதான கட்சிகளில் நாம் தமிழரில் மாவட்ட செயலாளரும் சரி, மாநில அளவிலான பொறுப்பாளர்களும் சரி, எளிய மனிதர்களாக மட்டுமே இதுவரைக்கும் வந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு இந்த சிறு தொகை அப்படிங்கிறது ஒரு பெருதொகையாக கூட அவர்களுக்கு தெரியலாம். நீங்கள் கூட சொல்லலாம் 25 லட்சம் தானேங்க இதுக்கெல்லாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நான் சொல்கிற அந்த எளிய மனிதர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பொருளாதார சிக்கலை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்ம இவ்வளோ நாள் வந்து கட்சிக்காக உழைச்சிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன மன சலசலப்பு ஏற்படலாம், சலனம் ஏற்படலாம். அதனுடைய விளைவாகத்தான் இது மாதிரி நடக்குதுங்கிறது தான் மாரிதாஸ் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு. நிச்சயமாக அவர்களுக்கு பொருளாதார தேவை இருக்கும். அதை இது மாதிரியான விஷயம் வரும் பொழுது அதை வந்து நம்ம செய்யலாமான்ற ஒரு மன தடுமாற்றம் ஏற்படுது. எல்லாரும் அப்படி போகிறாங்கன்னு நம்ம சொல்லலை. அப்படி போனால் நீங்கள் நாம் தமிழ் கட்சியில் பொறுப்பாளர் இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 25 கோடி இல்லை, அவர்கள் 2500 கோடி கொடுத்து கூட நாம் தமிழ் கட்சியை காலி பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க. ஆனால் அவ்வளோ நிர்வாகிகள் வந்து வர்றதுக்கும் தயாராக இல்லை. ஒரு சிலர் மட்டுமே இது மாதிரி போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. அதுக்காக விலகிற நபர்கள் எல்லாருமே காசு வாங்கிட்டு தான் போகிறாங்கன்னு முத்திர குத்த முடியாது. அப்படி கிடையாது. சில பேர் வந்து தனிப்பட்ட ரீதியிலான சில மனக்கசப்பு மூலமாக வெளியே போகலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் திமுக இதை ஒரு திட்டமாக செய்கிறாங்க, அதற்கு சில பேர் ஆட்படுறாங்கன்றதான் நாம் சொல்ல வரக்கூடிய கருத்து. ஓகே, திமுக இந்த மாதிரி செலவு பண்ணி நாம் தமிழ் கட்சியிலேருந்து பொறுப்பாளர் வந்து இழுத்தாலும் அவர்கள் திமுகவுக்கு வந்து விசுவாசமாக இருப்பாங்களான்றதும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்படி மெனக்கெட்டு அவர்களை இழுத்து திமுகவில் வைத்து அங்கே வந்து அவர்கள் அரசியல் செய்தாலும் அது வந்து மக்கள் இதை வந்து எந்த அளவுக்கு எதிரொலிக்காதுன்றது தான் நிதர்சனமான உண்மையில. இது வந்து திமுகவை வளர்ப்பதற்கான செயல் திட்டமே கிடையாது. இது நாம் தமிழரை அழிப்பதற்கான செயல் திட்டம். இப்போ நீங்கள் திமுகவுக்கு நல்ல பேச்சாளர்கள் வேணும் அப்படின்னா அவர்கள் வேற கட்சிகளிலிருந்து இருக்கணும்னு அவசியமே இல்லையே. அவர்கள் நேரடியாக மக்கள் மத்தியிலிருந்து நல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களை கட்சியில் பேச்சாளர்கள் இணைக்கலாமே. அவர்களுக்கு வந்து அது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் என் கட்சியில் சும்மா கூட வந்து ஒரு பேருக்கு அடையாள அட்டை கிரியேட் பண்ணிட்டு நீ வீட்டில் கூட சும்மா உட்காந்துரு, ஆனால் நீ நாம் தமிழர் இருக்காத, அது எங்களுக்கு ஒரு செய்தியாகணும், அது ஒரு பிரச்சாரமே எங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட திட்டமே தவிர அவர்களை நம்ம கட்சியில் இணைப்பதனால் நமக்கு ஒரு அசட்டு, நமக்கு ஒரு அவர்கள் ஒரு சொத்து அப்படிங்கிற மாதிரி அவர்கள் என்னைக்குமே கருதுனது கிடையாது. சிலர் அவர்கள் நான் திமுகலையுமே ஷைன் பண்ணலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவர்களுடைய தனிப்பட்ட திறமை மூலமாக. ஏன்னா கடந்த காலம் அப்படி நடந்திருக்கு இல்லையா? அதிமுகவிலும் சரி திமுகவிலும் சரி நாம் தமிழ்லேருந்து போனவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு, அவர்கள் சிறப்பாக செயலாற்றுறாங்க. இது எல்லாமே அவர்களினுடைய தனிப்பட்ட திறமை மற்றும் நாம் தமிழ் கட்சியிலேருந்து அவர்கள் வாங்கி வச்சுக்கலாம் இமேஜ்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நாம் தமிழ் கட்சியில் இந்த பொறுப்பில் இருக்கிறார் அப்படின்னா ஊடகங்களில் அவங்க போய் பேசினாங்கன்னா எந்த அளவுக்கு மக்கள் போய் பார்ப்பாங்கன்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை வச்சு அவர்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர அவர்கள் கட்சியை வளர்ப்பதற்காக நாங்கள் கூப்பிடுறோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது சார். அப்புறம் ஊடகங்கள் வந்து இதில் மெயின் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஊடகங்கள் வந்து என்ன விஷயம் பண்ணுதுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பொறுப்பாளர்களை வந்து நீக்கணும்னு நேரடியாக அவங்க வீட்டுக்கே போயிட்டு ஏன் விலகுனீங்க கேள்வி கேட்கும் போதே வந்து சீமானுக்கு எதிரான கேள்விகளை தான் வந்து கேள்விகளாக தான் வைப்பாங்க. அதையும் வந்து ஊடகங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு தான் வருது. ஒரு ஊடகம் குறிப்பிட்டு சொல்லப்போனால் ரெகுலராக நாம் தமிழர் கட்சியை விலகுனா ஒரு ஊடகங்கள் போய் பேட்டி எடுக்குதுன்னு சொல்லியிருந்தீங்களே, அவங்க சமீபத்தில் ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. சீமான் அவர்கள் எப்பயோ பேசின ஒரு காணொலியோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தற்போது என் பக்கத்தில் இருக்கிற கூட நாளைக்கு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் பேசுனதுக்கு பழைய ஃபோட்டோவை போட்டு சாத்தை துரைமுனும் சீமான் அவர்களும் இருக்கக்கூடிய புகைப்படத்தை போட்டு ஒரு பொய்யான பிம்பத்தை வந்து கட்டமைக்கலாம் பார்த்தாங்க. இந்த மாதிரியான ஒரு இழிவு வேலைகளும் ஊடகங்கள் வந்து நாம் தமிழ் விஷயத்தில் செய்யுதுன்றது தான் தெளிவாக தெரியுது. நிச்சயமா இது மாதிரியான விஷயங்களை மக்கள் ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருப்பாங்க. தேர்தல் காலத்தில் எந்த மாதிரியான முடிவுகளை மக்கள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் சார். மேலும் இது போன்ற அரசியல் காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கதன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.